எல்லாருமே ஐயப்பன்மார்கள் சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே குருசாமியாக இருந்தாலும் சரி, கன்னிசாமியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த சபரிமலைக்கு மாலை போடுற நாள் கார்த்திகை 1ஆம் தேதி அப்படின்னு தான் வச்சுருக்காங்க, பெரியவங்களாம் வச்சுருக்காங்க. இது நிறைய பேருக்கு இப்போது நீங்கள் ஒரு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா 12 மாதம் இருக்குது, இங்கிலீஷ் மாதம் 12 மாதம் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ தமிழ் மாதத்தை எடுத்துப்போம். தமிழ் மாதத்தில் நம்ம ஐயப்பனுக்கு மாலை போடுறது எப்போது? கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போடுறோம். ஏன் கார்த்திகை 1ஆம் தேதியை ஐயப்பன் செலக்ட் பண்ணார்? இது பல பேருக்கு தெரியாத விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரும் கார்த்திகை 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம நாளைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி வருதுப்பா நம்ம மாலை போடணும் அப்படின்னு போடுறத விட எல்லோரும் பக்தியோடு தான் போடுறோம். ஆனால் நம்ம ஏன் போடுறோன்னு காரணத்தை தெரிஞ்சு போட்டால் ரொம்ப இன்னும் விசேஷமாக இருக்கும் இல்லையா? கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம இன்னைக்கு கோடான கோடி மக்கள் சபரிமலைக்கு தரிசனம் பண்ண போகிறோம். எல்லாருமே எவ்வளோ கோடி கோடி மக்கள் போயிட்டுருக்கோம். அப்போது இந்த மக்கள் எல்லாம் போகின்ற சபரிமலை, இப்போ இந்த சபரிமலைக்கு என்னைக்கு அடிக்கல் நாட்டினாங்க? என்னென்னா அது மாலை போடுறதுக்கும் இப்போ சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்கள். இப்போ சபரிமலைக்கு நம்ம மாலை போடுறது கார்த்திகை 1ஆம் தேதி. அதே சபரிமலை அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இந்த கார்த்திகை 1ஆம் தேதி.